ஷோக்கு எம்டிபின்னா ரொம்ப பிடிக்கும். அவன் தன்னுடைய 2 நண்பர்களோட எக் ஜோனுக்குள்ள எப்படியோ நுழைஞ்சிட்டான். இங்கிருந்து அவன் வீடு திரும்பணும்னா 10 இடாட்டன் பேட்டில்ஸ் ஜெயிச்சே ஆகணும். அப்படி ஜெயிச்சு அவன் 10 கோல்டு எம்பளம்ஸ் வாங்கணும். இப்ப நம்மளோட ஹீரோ என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாமா? சேலஞ்ச் பை த ஹைப்பர் பிரைன் டீம். ஓஹோ, மிஸ்டர் சென்டாரோ கிட்ட வாங்கின பார்ட்ஸ் எல்லாம் எங்கெங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. என்ன பண்றது? ஓ, முதல்ல இந்த பிரேக் பேட ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த எல்லா பார்ட்ஸையுமே மிஸ்டர் சென்டாரோ அவர் கையிலேயே பண்ணிருக்காரு போல இருக்கு. அதனாலதான் இன்ஸ்டால் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. யூகே கொடுத்த எம்டிபி என்சைக்ளோபீடியாவை படிச்சிருந்தா எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல. ஏய் கக்கேரு, சீக்கிரம் சாப்பிடு வா. இதோ வந்துட்டே இருக்கேன். இந்த சாப்பிடு. வாவ்! ஓஹோ, இப்போ மொகட்டோ வெளிய சமைக்கிறதுல கூட எக்ஸ்பர்ட் ஆயிட்டா போல இருக்கே. பிரமாதம். சந்தோஷமா சாப்பிடலாம். இப்படி ஸ்டைலா சாப்பிடணும். ஆவ் ஆவ். ஹேய், உனக்கு என்னாச்சு கக்கேரு? ஏன் உனக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. எம்டிபியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்பதானே நம்மளால நிறைய எம்ப்ளம்ஸ் சம்பாதிக்க முடியும். அதான் யோசிக்கிறேன். யோசிக்கிறியா? ஆமா, தெரிஞ்சுக்கணுமே. ஒவ்வொரு ட்ராக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ராக்குக்கு ஏத்த மாதிரி நான் பைக்கோட செட்டிங்ஸ் மாத்தணும் இல்லையா? ரொம்ப டென்ஷன் ஆகாதப்பா. போக போக எல்லாமே உனக்கே புரிஞ்சிடும். ஒரு உண்மையை சொல்லவா, எனக்கு என்னவோ சந்தேகமாவே இருக்கு. சாப்பாட்டை இப்படி முழுங்க கூடாது. மென்னு மென்னுதான் சாப்பிடணும். ஷோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்தா, முதல்ல இத குடி. ஓஹோ, என் சாப்பாட்டை நாசம் பண்ணிட்டாங்களே. யார் இந்த வேலையை செஞ்சாங்க சொல்லுங்க. யாருதுப்பா இந்த ட்ரக்கு? ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க? சாப்பாட்டுல போய் மண்ணை கொட்டிட்டாங்களே. இவங்கெல்லாம் யாரு? நான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை பார்க்கும்போது நீங்க எல்லாம் டிஃபன் பண்ணிக்கிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சரியா சொன்னேனா? உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். என் பேரு சேஜி கன்சாக்கி. நான் ஹைப்பர் பிரெயின் எம்டிபியோட லீடர். நாங்க ரொம்ப பிரபலமானவங்க. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் ஜூன், டீமோட மெக்கானிக். அப்புறம் இவரு தான் எங்க டீமோட ரைடர் டக்குசு. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எங்களுக்கும். ஷோ, கொஞ்சம் அங்க பாரு. வாவ், இங்க எவ்வளவு பைக்ஸ் இருக்கு பாரு. ரொம்ப ஆச்சரியப்படாத. இது வெறும் ட்ரக் இல்ல. பாக்க இது ஒரு எம்டிபி ஃபேக்டரி மாதிரி இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது இவங்க கூட போட்டி போடுறது எனக்கு என்னவோ நல்லது இல்லைன்னு படுது. எங்க ட்ரக் மின்சாரத்தை உருவாக்குது. பைக்கை உருவாக்குறதுக்கான எல்லா மெஷின்ஸும் எங்களோட ட்ரக்குக்குள்ள இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அனாவசியமா எதுவும் பேச வேணாம். என் சாப்பாட்டை நாசம் பண்ணீங்களே, அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க என் பிளேட்டை நீங்களே பாருங்க. இதுக்காக நான் முதல்லயே மன்னிப்பு கேட்டாச்சு. உங்க டிஃபனை இந்த மாதிரி பண்ணதுக்காக இந்தாங்க. ஓ, கண்டிப்பா சுவையாதான் இருக்கும். நல்லா தான் இருக்கணும். இந்த ரெட் ரோஸை நட்புக்கான அடையாளமா கொடுக்கறேன். நாங்க கொடுத்திருக்கிற டிஃபன் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இத பார்த்த உடனே பயங்கரமா பசிக்குதே. சேர்ந்து சாப்பிடலாம். வாவ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு. பிரெட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு நல்ல சாப்பாடு கொடுத்திருக்காங்க. ஏன் சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிடுறேன். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. சில ரைடர்ஸ் எக்ஸ் சிட்டியை நோக்கி போறாங்க. அவங்க இடாட்டன் பேட்டில்ஸும் நடத்துறாங்களாம். அவங்க நீங்க தானா?
அது வேற யாரும் இல்ல, நாங்க தான். இது வரைக்கும் நாங்க ஒரு போட்டியில கூட தோத்ததே கிடையாது. அப்படியா? அது நீங்க தானா? நீங்க விருப்பப்பட்டா உங்க கூட ஒரு போட்டி நடத்த நான் ஆசைப்படுறேன். ஏன் கூட போட்டியா? நீ என்ன சொல்ற, கலந்துக்கலாமா? நீ இந்த ரேஸ்ல கலந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஓகே, நான் எல்லாத்துக்கும் தயாரா சொல்றத இருக்கேன். கேளு. எதுக்கு கவலைப்படுற, விடு கக்கேரு. இப்படிதான் இருக்கணும். எனக்கு ஒரு ட்ராக் தெரியும். நாளை காலையில 7 மணிக்கு அங்க சந்திக்கலாம். அதுதான் சூப்பர் ரேஸ் ட்ராக். என்னது சூப்பர் ரேஸ் ட்ராக்கா? எதுக்கு இப்ப இப்படி ஒரு ரியாக்ஷன்? என்னாச்சு? இந்த ட்ராக்கை பத்தி உனக்கு தெரியாதா? இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியலனா நீங்க எக்ஸிட்டிக்கு எப்படிதான் போக போறீங்களோ? வேற வழி இல்லாம தான் நாங்களே அங்க போயிட்டு இருக்கோம். அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. சரி இருக்கட்டும், நானும் அந்த ட்ராக்கை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆனா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அது சரி, இவன் யாரு? கக்கேரு, எங்க டீமுடைய மெக்கானிக். இவெல்லாம் ஒரு மெக்கானிக்கா? சரி, நாங்க கிளம்புறோம். நாளைக்கு காலையில 7 மணிக்கு சந்திக்கலாம். நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? எதுக்காக நீ அவங்க சேலஞ்சை ஏத்துக்கிட்ட ஷோ? ஏய், இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? நாளைக்கு வந்து நீ ரேஸ மட்டும் பாரு, சரியா? இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல நீ இதுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் ஓட்டுனதே கிடையாது. கவலைப்படாதப்பா, என் ஆட்டத்தை மட்டும் நீ கவனி. நிச்சயம் தோக்க தான் போற. ஏன்பா உனக்கு எதுக்கு இப்ப இவ்ளோ கோவம் வருது? ட்ராக்க பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதப்ப ரேஸ்ல கலந்துக்கறேன்னு ஏன் ஒத்துக்கற? இந்த ரேஸ்ல நீ கலந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்த ரேஸுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன். அவன் இஷ்டத்துக்கே நடந்துக்கிறான். இன்னைக்கு நான் ரொம்ப டென்ஷன் ஆறான். அப்படி என்ன ஆச்சு? அவனுக்கு பசிக்குது போல இருக்கே. பசி வயித்துக்கு இல்லனா இப்படிதான் நடந்துக்குவாங்க. அவன் இப்பதானே சாப்பிட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க மிஸ் யூகி. இப்ப இங்க யார் கத்தினாங்க? இத பாருங்க, கக்கேரு தான் உங்க மெக்கானிக். மவுண்டன் பைக்ஸ பத்தி எல்லா விஷயங்களும் அவனுக்கு தெரியும். அவன் இப்ப கொஞ்சம் பயந்து போயிருக்கான். அது சரி, நீங்க சூப்பர் ரேஸ் ட்ராக்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாத்திருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேனே. வாங்க, உங்களை கூட்டிட்டு போறேன். ஒரு விஷயம் ஷோ, கக்கேரா அவனோட தன்னம்பிக்கையை இழந்துட்டான் போல இருக்கு. கக்கேருவை நம்பி தான் நம்ம இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ரேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் தான் என் பைக்கையே ரெடி பண்ணுவான். ஆனா இந்த தடவை நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ரெடி பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்ன. அப்படி செய்யறதுனால அவனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? வாவ், தார் மரா இருக்கு. இது ஒரு ப்ரொபஷனல் ட்ராக். வாவ், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ராக்க பார்த்ததே இல்ல. ஏதோ கரடு முரடான ட்ராக்ஸா இருக்கும்னு நினைச்சேன். ஏய், இப்பவே எனக்கு ரேஸ் ஓட்டணும்னு ஆசையா இருக்கே. கொஞ்சம் அடக்கு ஷோ. இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது நல்லது இல்ல. நீ கொஞ்சம் உன் வாயை மூடுறியா? எப்ப பாரு இப்படிதான் பேசுற. இனிமேல இப்படிதான் பேசுவேன். நம்ம பைக்ஸ் எல்லாம் தயாரா இருக்கா? தயாரா இருக்கு. எல்லா பார்ட்ஸையும் நான் மாத்தியாச்சு. அதை தாராளமா ட்ராக்ல இறக்கலாம். அப்புறம் டசுகோ எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான், பிசிக்கலி அண்ட் மென்டலி. நாளைக்கு கிளைமேட் எப்படி இருக்கும், அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? கிளைமேட் நல்லா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் நாம பர்ஃபெக்டா இருக்கணும். ஏய் ஷோ, இந்த டயர்ல எவ்வளவு காத்த ரொப்பணும்னு உனக்கு தெரியுமா? இத பாரு, அந்த வேலையை நீயே கவனிச்சுக்கோ. நான் இப்ப வேற வேலையில பிஸியா இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அவங்களே பாத்துக்கிட்டோம், நம்ம இதுல தலையிடக்கூடாது. அட என்னப்பா இது, பிரேக்கை எப்படியோ பிரிச்சுட்டேன். ஆனா இதை எப்படி திரும்ப செட் பண்றதுன்னு தெரியலையே. இப்ப என்கிட்ட டைம் வேற இல்ல. என்ன வேணா நடக்கட்டும், என்ன கேட்காம தானே அவன் இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டான். நான் என்னதான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவன் இந்த ரேஸ்ல நிச்சயம் ஜெயிக்க மாட்டான்.
என்னப்பா இது? மிஸ்டர் சென்டாரோ கிட்ட இருந்து பார்ட்ஸை கொண்டு வந்து ஃபிட்டும் பண்ணியாச்சு. ஆனா இப்போ எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேங்குது. ஃப்ளேம் கைசர் எப்படிப்பட்ட ரோடா இருந்தாலும் அது ரொம்ப சூப்பரா ஓடும். அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. ஆனா இந்த ட்ராக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதான் எனக்கு சந்தேகம். பரவாயில்ல விடு. இது எப்படி இருக்கோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு ரெடி பண்ணிருக்கேன். ஷோ, நாளைக்கு காலையில நான் கக்கேருவுக்காக பேன்கேக் செய்ய போறேன். உனக்கும் சேர்த்து செஞ்சிடவா? தாராளமாப்பா. ஆனா கக்கேருக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யறியா? அதோட முக்கியமா அவன் பேன் கேக்ல தேன் மிக்ஸ் பண்ண மறந்துடாதே. கண்டிப்பா. இது மிஸ்டர் சென்டாரோட ஒர்க் ஷாப்ல இருந்த பார்ட் ஆச்சே. இத ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். நாளைக்கு ரேஸ்ல ஷோ நிச்சயம் ஜெயிச்சிருவான். இந்த மாதிரி சண்டை எல்லாம் அடிக்கடி நடக்கிறது சகஜம் தானே. இவ்ளோ வேகமா போகாத, கொஞ்சம் மெதுவா போ. இந்த ட்ராக்ல பைக் வழுக்கி கீழே விழும். இந்த ட்ராக்ல இந்த பைக் ஓட்ட முடியாது. எனக்கு ஒண்ணும் ஆகாது. ஓகே, இப்ப என்ன பண்றேன்னு பாரு. சின்ன வயசுல இருந்தே ஷோ இப்படிதான் நடந்துப்பான். இவன் மாறவே மாட்டான். வெரி குட். மழை ஆரம்பிச்சிடுச்சு. கம்ப்யூட்டரோட ஃபோர்காஸ்ட் சரியா இருந்தது. பிரமாதமா இருக்கு. என்ன இது மழை பெய்யுது? புரிஞ்சு போச்சு. பிரேக்க ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன்னா சூப்பர் ரேஸ் ட்ராக்ல கூட இந்த பைக் சூப்பரா போகும். வெயில் அடிச்சா கூட கவலைப்பட வேண்டாம். அதோட மழை பெஞ்சதுன்னா இந்த புது பிரேக் நாம என்ன நினைக்கிறோமோ அதுபடியே நடந்துக்கும். ஹே கக்கேரு, என்ன பண்ணிட்டு இருக்க? இது மழைக்காக நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்னது, மழையா? அதோட எல்லா கியரையும் நான் மாத்தியாச்சு. அதிகமா பெடலிங் பண்றதுனால தேஞ்சு போயிருக்கு. நான் மாத்தலன்னு வையேன், பெடலிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீ தான் என் ஃப்ரெண்டு. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா? அப்படியா? ஓகே, அப்படின்னா அந்த ரெஞ்ச் எடுத்து கொடு. தேங்க்யூ ஷோ. மிஸ்டர் சென்டாரோ கிட்ட இருந்து கொண்டு வந்த பிரேக்கையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பா உனக்கு இது ரேஸ்ல உதவியா இருக்கும். சரி, நீ கொஞ்சம் இதை படியேன். பிரேக்கை பத்தின மேனுவல்ஸ் எழுதிட்டியா என்ன? ஆமா, எழுத வேண்டியிருந்தது. யாருமே எழுதலையே. ரெடி. நீ அசத்திட்டப்பா. இனிமே மத்த வேலைகளை நீ தான் பாத்துக்கணும் ஷோ. அத பத்தி நீ கவலைப்படாத. உன் Dress எல்லாம் அழுக்காயிடுச்சு பாரு. உன் Dress கூட தான் அழுக்காயிடுச்சு. கக்கேரு, நீ சரியான நேரத்துல பைக்கை ரிப்பேர் பண்ணிட்ட. சூப்பர் வேலை கக்கேரு. பாராட்டுக்கு நன்றி. சரி, நீங்களே என் ரேஸ பார்க்க வரீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். ஃப்ளேம் கைசர் இந்த ட்ராக்ல எப்படி ஓடுதுன்னு பார்க்கணும். சரி வாங்க எல்லாரும் போலாம். கவலையே படாத. அவங்க மெக்கானிக் சின்ன பொடி பையன். என் கால்குலேஷன் எப்போதுமே தப்பாவாது. நீ தான் ஜெயிப்ப. முதல்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? இந்த ட்ராக்ல ரேஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராதே. என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். ஷோ கரெக்டா ஓட்டினா போதும். நாம நிச்சயமா இந்த ரேஸ்ல ஜெயிச்சிடலாம். என்ன, நாம ரேஸ் ஆரம்பிக்கலாமா? That's it, let's go. That's it, let's go. பறக்க தயாரா இரு ஃப்ளேம் கைசர். வெற்றி நிச்சயம் என் மனசு சொல்லுது. அதை எப்படியாவது நீ தான் உண்மையாக்கி காட்டணும். Ida 10 go.
இந்த ரேஸ்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அவனோட ஸ்பீட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அவன் பின் தாங்கிட்டான். டர்னிங்ல அவனை ஓவர்டேக் பண்ண முடியும்னு ஷோக்கு நல்லா தெரியும். மழை பெஞ்சதுன்னா ட்ராக் எப்படி இருக்கும்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். அவங்க தோல்வியை ஒத்துக்கலாமே. அவன் ஸ்பீடா போகும்போது கூட ரொம்ப அருமையா கண்ட்ரோல் பண்றான். அவனை பாராட்டியே ஆகணும். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அவன் திரும்பும் போது கூட ஸ்பீட குறைக்க மாட்டேங்கிறானே. அவன் கரெக்டா தான் போயிட்டு இருக்கான். இது என்ன புது ஸ்டைல்? எனக்கே தெரியல, ஆனா அபாரமா இருக்கு. அவன் டென்ஷன்ல ஓடிட்டு இருக்கான். ரிலாக்ஸ், இதான் அவனோட ஸ்டைலே. மழை பெய்யும் போது எப்பவுமே ரைடர்ஸ் அதிகமா பிரேக்கை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா பிரேக் அடிச்சா டயர் லாக் ஆயிடும். ஆனா நம்ம ஷோவோட டெக்னிக் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீயே பாரு, ஸ்ட்ராங்கான டயர் அவன் எப்படி எல்லாம் யூஸ் பண்றான். டர்னிங்ல கூட டயர் அழகா பயன்படுத்திக்கிறான். இவ்வளவு ஸ்பீடா ஓட்டும் போது எப்படி டர்ன் பண்ணா? என்னால நம்பவே முடியல. இப்ப அவனோட டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போச்சு. பைக்கோட பிரேக் செட்டிங் பிரமாதமா இருக்கிறதுனால தான் அவன் இப்படி பண்றான். கிரேட். ஆனா அவனால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அவன் ஷோவை ஓவர்டேக் பண்றான். நேரா ஓட்டும் போது அவனால ஸ்பீட கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் ஓவர்டேக் பண்றான். ஸ்ட்ரைட்டா போகும்போது ஷோவால ஓவர்டேக் பண்ண முடியுமா? நம்ம ஷோ கிட்ட இருக்கிற ஃப்ளேம் கைசர் டவுன்ஹில் மவுண்டன் பைக் ஆச்சே. பைக்ல என்னெல்லாம் மாத்தணுமோ அதை நான் மாத்தியாச்சு. இதுக்கு மேல எதையும் மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ரிலாக்ஸா இருங்க. என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் அமைதியா இருந்து பார்க்கலாம். கமான் ஷோ, உன் திறமையை காட்டு. இப்ப நேரா போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏர்பின் கர்வ் வரும். அங்க அவன் 30 மைல் ஸ்பீட்ல போனா கூட அவனால கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஷோ அவனை நெருங்கிட்டு இருக்கான். பாவம், ரொம்ப முயற்சி பண்றான். ரொம்ப வேகமாவும் போறான். பறக்க தயாராயிரு ஃப்ளேம் கைசர். வெற்றி நிச்சயம் என் மனசு சொல்லுது. அதை எப்படியாவது நீ தான் உண்மையாக்கி காட்டணும். இப்ப அவன் பிரேக் போட்டா பைக்கை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஐயோ, பறந்து போறானே. ஷோ, எனக்கு ஒண்ணும் இல்ல. இம்பாசிபிள். எப்படி பண்றான்? இப்ப செய்யறத மட்டும் பாரு. அவனால எப்படி இதை செய்ய முடியுது? அவன் ரொம்ப அற்புதமா கண்ட்ரோல் பண்றானே. இப்ப நான் என்ன பண்ண? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. என்னால ஜெயிக்க முடியும். அப்படி பண்ணாத. போய மூடு. ஐம் சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கசுகோ தன்னோட கான்ஃபிடன்ஸை இழந்துட்டான். இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல ஜன், அவனோட டெக்னிக் பிரமாதமா இருக்கு. நாம அவன் திறமையை குறைவாட போட்டுட்டோம். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீ நிச்சயம் ஜெயிச்சிருவன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. பாத்தீங்களா, ஷோவால மட்டும்தான் இந்த மாதிரி பைக்கை ஓட்ட முடியும். இருக்கட்டும், உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலேயே நீ எங்க கூட அருமையா மோதி இருக்க. இது உனக்காக. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க இல்லையா? இப்பவும் ஆச்சரியமா தான் இருக்கு. உன்னோட பைக் அற்புதமா ரெடி பண்ணி கொடுத்த உன்னோட மெக்கானிக் அறிமுகப்படுத்த மாட்டியா? இவன் தான் அவன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெக்கானிக் ககேரு. ஹாய். சூப்பர் ஒர்க். உன்கிட்ட இருக்கிற இந்த புத்திசாலித்தனம் வேற யார்கிட்டயும் எதிர்பார்க்க முடியாது. உன்னை எப்படி அசந்து பாக்குறாங்க பாத்தியா? உன் திறமைக்கு நான் தலை வணங்குறேன். நீங்க கண்டிப்பா எக்ஸ் சிட்டிக்கு போயிடுவீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. யாராலையும் எங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. சரி, நாங்க கிளம்புறோம். கண்டிப்பா நாம மறுபடியும் ஒரு நாள் சந்திப்போம். சரி, மிஸ் யூகி எங்க போயிட்டாங்க? அதானே, இப்பதானே நம்ம பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க. ஹுசுகி, அவங்க எங்க போனாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, ஆனா உனக்காக இந்த புக்கை விட்டுட்டு போயிருக்காங்க. எடுத்துக்க ககேரு. என்ன இது? தெரிஞ்சிருச்சு, இதுதான் எம்டிபி என்சைக்ளோபீடியா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்தான். வாவ், இது நல்ல விஷயம். அவங்க சூப்பர் ரேஸ் ட்ராக்லயும் ஜெயிச்சிட்டாங்க.
கஷ்டங்களை தாண்டி போயிட்டாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் முன்னேறி போறாரு. பல தடங்கல்களை அவர் தாண்ட போறாரு. ட்ரிஃப்டிங் ஃபாஸ்டா பெடலிங் பண்ணுங்க. திரும்பும்போது அப்படியே ஸ்லைட் பண்ணுங்க. டர்னிங்ல நீங்க திரும்பி போகணும்னா அப்படியே ஜம்ப் பண்ணி போறது தான் பெட்டர். அப்படி போறது தான் ஷார்ட் கட்டும் கூட. ஹே ஷோ, எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹே கக்கேரு, மக்கேட்டோ. நான் காண்பது கனவா? எனக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. ஆனா என்னை யாரோ ஏமாத்துற மாதிரியே எனக்கு தோணுது. அவங்க கிட்ட போய் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் நண்பர்களை ஏன் வெறுத்தேன்னு என் மேலேயே எனக்கு கோபமா இருக்கு. இடாட்டன் ஜம்ப் உடைய அடுத்த எபிசோட் MTV Cemetery. சரி விடுங்க, என்ன பண்ண முடியும்னு நானே போய் பார்க்கிறேன்.